ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை க்ளோரியோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜிஜி யூடியூபோட வீட்லயே ஸ்டே பண்ணிட்டால, அதனால ஜிஜியை ஃபாலோ பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டே வந்த அந்த 3 ரிப்போர்ட்டர்ஸும் அதனால வெளியவே டேரா போட்டு தங்கிடுறாங்க. அந்த சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் என்னடா வெளியே வரவே இல்லையே ஜிஜி, அப்ப இன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண போறா போல, அப்ப இது சீரியஸ் ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஜிஜி உள்ள அவளோட கூட நடிக்கிற ஒரு ஆக்டர் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, என்ன கேம் உனக்கு சரியா விளையாட தெரியாதா, நான் நெக்ஸ்ட் டைம் என் பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவன் உனக்கு கேம் சொல்லி கொடுப்பான், ஆனா அவன் செலிபிரிட்டி கிடையாது அப்படின்லாம் சொல்ல. அப்படியா அப்படின்னு அந்த புது பொண்ணும் கேட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம யூடியூப் ஜிஜியோட சூட் கேஸ் எடுக்கிறதுக்காக காருக்கு போறான். இந்த 3 பசங்களும் பாக்குறாங்க, மாறி மாறி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது ஜிஜியோட சூட் கேஸே தான், அவளோட கார்ல இருந்து தான் அந்த பையன் எடுக்கிறான். அப்ப இன்னைக்கு நைட் அவ இங்கதான் ஸ்டே பண்ண போறா போலன்னு பல்ல காட்டிட்டு நமக்கு செம்ம கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிஜி யூடியூபோட வீட்லயே குளிச்சிட்டு இருக்கா. யூடியூபலுக்கு பொம்மை கொடுக்கலாம் கிஃப்ட் நைட்டு தூங்குறதுக்கு அப்படின்னு பக்கத்துல வரான். ஜிஜி உள்ள வரவா அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. யூடியூப் அடுத்து உள்ள வரான். நான் அந்த பெட்ஷீட்டும் பில்லோவும் மட்டும் எடுத்துட்டு போய்க்கிறேன், கெஸ்ட் ரூம்ல போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜிஜி வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் போன் பண்றா. முதல் தடவையா என் பாய் ஃப்ரெண்ட் வீட்ல ஸ்டே பண்றேன், எனக்கு ஒரே வெக்கமா வருதுன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் கூட ஸ்டே பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீங்க ரொமான்ஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேக்குறா. இல்ல, நாங்க இப்பதான் ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்கோமா, அதனால நாங்க கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. சரியான மொக்க ஆளுங்க போல நீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட் இவளை கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, ஜிஜி யோசிக்கிறா. தூக்கமும் வரல, டயர்டா இருக்கு, சரி போய் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு யூடியூப பாக்கிறதுக்கு ஹாலுக்கு வந்துடுறா. என்னாச்சு மேடம், ரொம்ப குளிருதா, இன்னொரு பெட்ஷீட் எடுத்து கொடுக்கவா அப்படின்னு யூடியூப் கேட்டுட்டு இருக்கான். இல்ல அதெல்லாம் இல்ல, நீ ஏன் இன்னைக்கு கூட வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேலை எல்லாம் கிடையாது, என் வேலையை நான் வெளியே எடுத்துட்டு வந்து பார்க்க முடியாது, அதனாலதான் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியிருந்தது, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என் தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கேக்குறா. நீங்க இருக்க அப்படிங்கறதால எனக்கு தூக்கமே வரல, உன்னை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வேலையவே பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நைட்டு நீ வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, ரூம்லயே தங்கிடணும் புரியுதா அப்படின்னு யூடியூப்ல மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜிஜி சிரிச்சுட்டு வேகமா ஓடி போயிட்டு உள்ள போய் பெட்ல படுத்துக்கிறா. இன்னைக்கு எப்படி தூங்கிட வேண்டியதா அப்படின்னு டக்குன்னு அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் காலையே ஆகுது. நம்ம யூடியூப் வேகமா ஏஞ்சிடுறான். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஜிஜி கிளம்பி வேகமா வெளியே வந்து நிக்க, நல்லா தூங்கி வலிஞ்சு நின்னுட்டு இருக்க, ஸ்டூபிட் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ தான் ஸ்டூபிட்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிடலாம் ஓகேவா, அப்புறம் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போய் உன் இடத்துல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு அவங்க மேனேஜர்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. எதுக்கிட்ட யூடியூபோட வீட்ல போய் ஸ்டே பண்ணியிருந்தேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா, முன்னாடியே பிஆர் டீம் கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ணணும்ல அப்படின்னு அவங்க கண்டபடி கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா இங்க பாருங்க, உங்களை வந்து ஸ்பீக்கர் போன்ல போட்டிருக்கேன், பார்த்து பேசுங்க அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, அவளை நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு யூடியூபும் பேசிட்டு இருக்கான். சாப்பிட ஆரம்பிக்கிறா ஜிஜி. இன்னும் நீயும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டுட்டு யூடியூப பாத்துட்டு இருக்க. ஆமாமா சாப்பிடல அப்படின்னு யூடியூப் சொல்லிட்டு, நீங்க இருக்கிறத மறந்துடலாம்னு நினைச்சுதான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன், சத்தியமா என்னால மறக்கவே முடியலப்பா, வேலை பார்த்து யூஸே இல்ல அப்படின்னு யூடியூப் சொல்றான். ஜிஜி சிரிச்சிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இந்த கார் கிளம்புது. இந்த பசங்க ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் கூட வந்துட்டாங்க. மேனேஜர் கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கடி அங்க போய் ஸ்டே பண்ண, உங்க வீட்லயே நீங்க 2 பேரும் ஸ்டே பண்ண வேண்டியதானே கேட்க, டிராபிக்கா இருந்துச்சு, வேற வழி இல்ல அப்படின்னு ஜிஜி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதா, இப்ப வர நம்ம யூடியூப கூட்டு போறோம், அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்ல ஜிஜி யூடியூப பாக்குறான். கொஞ்சமா தலைய ஸ்டைல மட்டும் மாத்தி ஒரு கண்ணாடியை போட்டு விட்டு ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டோம்னா சோசியல் மீடியா ஆபீசர் மாதிரியே இருப்பான் அப்படின்னு யூடியூப் பத்தி ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அதே மாதிரி ஹேர் ஸ்டைல மாத்தி ட்ரெஸ் மாத்தி கண்ணாடி போட்டு விட்டு நம்ம யூடியூப ஏதோ உங்க டீம்ல ஒரு ஆள் மாதிரி ஜிஜி கூட்டு வந்துட்டு இருக்கா. பரவாயில்ல, செம்மையா இருக்கு இந்த ஜோடி, பாரேன் டாப் ஆர்டிஸ்ட், செம்ம ஜோடிங்க போட்ட மாதிரி இருக்குன்னு மேனேஜர் சொல்லிட்டு நடக்கிறாங்க. உள்ள போய் நம்ம யூடியூப் உட்காந்துட்டு இருக்கான். ஜிஜிக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணுமா இன்னைக்கு, ஒரு லைவ் ஈவென்ட்ல, அதுக்கு மேக்கப் நடந்துட்டு இருக்கு. மேக்கப் போடுற பொண்ணு யார், அந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான், சோசியல் மீடியா டீம் மாதிரி இல்ல, ஹீரோ மாதிரி இருக்கான், அவனே நடிக்க வைக்க வேண்டியதானு கேட்க ஜிஜி சிரிச்சிட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு வந்துட்டு எப்படியாவது ஜிஜி மேடம் இருக்காங்களே அவங்க பின்னாடியே கூட வந்தா போதும் அப்படின்னு யூடியூப் சொல்றான். ஜிஜி சிரிக்கிறா. அங்க இருக்கிற மேனேஜரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தல பதில் கேட்டுக்கிட்டல அப்படின்னு. ஜிஜி திரும்பி பாக்குறா. மத்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஜிஜிக்கு ஒரு 3 ட்ரெஸ் கொண்டு வந்து வச்சுட்டு எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிஜி யூடியூப் கிட்ட எந்த ட்ரெஸ் பிக் பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு, இது வெயிட் கம்மியா இருக்கு, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். மேனேஜருக்கு குடிக்கிறத தண்ணியை துப்பையே செஞ்சிடுறாங்க. இப்படி யாராவது ட்ரெஸ் சூஸ் பண்ணுவாங்களா, இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாமரா இருக்கு, உனக்கு ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு ஜிஜி கேட்க, நான் ஒன்னும் அவ்வளவு லூசு கிடையாது அப்படின்னு யூடியூப் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த கண்ணாடி போடாத, ரொம்ப அழகா இருக்க, எல்லாரும் உன்னை பார்த்து சொல்ல விடுறாங்க அப்படின்னு ஜிஜி கண்ணாடியை கழட்டிடுறா. யூடியூப் பாக்குறான். சரி ஓகே மேடம், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், இந்த ஈவென்ட்ல நான் உட்காந்தா யாராவது வந்து போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அங்க இருந்து கிளம்புறான். இந்த போட்டோ எடுக்கிற பசங்க யூடியூப பாத்துட்டாங்க வெளியே வரத, இவனை ஃபாலோ பண்ணிட்டு போலாண்டான்னு யூடியூப் ஒரு
கஃபேல போய் வேலை பாக்குறான். அங்க இவங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. 3 பேரும் யூடியூப ஃபாலோ பண்ணிட்டு யாரா அந்த பையன் பார்க்கவும் நல்லா இருக்கான், வேலை வேற பிஸியா பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஜிஜி ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் இருக்குல்ல, அதுக்குதான் லைவ் ஈவென்ட் பண்ண போறா. அந்த ஜுவல்லரி எல்லாம் வாங்கி தர அளவுக்கு சார்ட்ட காசு இருக்குமா அப்படின்னு யூடியூப பார்த்து எல்லாம் குறுன்னு யோசிக்கிறாங்க. யூடியூப் அங்க இருந்து வேலையை முடிக்கிறான், கிளம்புறான். இவங்களும் பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிஜியோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. யூடியூப் வந்துடுறான். அவனும் ஓரமா வந்து உட்காந்து ப்ரோக்ராம பார்க்க ஆரம்பிக்கிறான். ஜிஜி ரெட் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகா வந்து நிக்கா. ஜிஜி ஐ லவ் யூ கூட்டத்துல இருந்து பசங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. யூடியூப் லைட்டா திரும்பி பார்த்து முறைக்கவே ஆரம்பிச்சிடுறான். அங்க இருக்கிற பசங்க பொண்ணுங்கன்னு பார்க்காம ஜிஜியை பார்த்து டார்லிங் செல்லக்குட்டி அப்படின்னு ஆளாளுக்கு கூப்பிட யூடியூப்க்கு லைட்டா பொசசிவ்னஸே வந்துருது. அவன் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கான். ஜிஜி மாறி மாறி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ப்ரோக்ராம் சூப்பரா முடியுது. யூடியூப் பாக்குறான். அங்க அவன் கோட் எடுத்துட்டு உள்ள போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிஜிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது ஜிஜி உள்ள வரா. வேற யாரும் கூட வரலையா அப்படின்னு யூடியூப் கேக்குறான். நீ ரொம்ப அழகா இருந்த அப்படின்னு சொல்ல ஜிஜி பாக்குறா. இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு வந்து முன்னாடி நிக்கிற, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மொக்கையா சொல்ற, இன்னும் கூட கவிதை மாதிரி கூட உனக்கு சொல்ல வராதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தூரமா இருந்து பார்க்கும்போது மேகத்துக்கு நடுவுல சூரியன் வந்த மாதிரி இருக்கு. அதுவும் கொதிக்காத ரொம்ப சூடாத அழகான சூரியன் அப்படின்னு யூடியூப் சொல்ல, போதும் போதும் ஓவரா போயிட்டு இருக்குன்னு ஜிஜி அங்க இருந்து கிளம்புறா. யூடியூப் பார்த்துட்டு என்னது எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் உன்னை பார்த்து டார்லிங்னு கூப்பிடுறாங்க, செல்லக்குட்டின்னு கூப்பிடுறாங்க, ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. லைட்டா பொறாமையா இருந்தது. ஆனா எப்படினாலும் நீ என் கூட என் வீட்டுக்கு தானே வந்தாகணும், அதை நினைச்சு பொறாம போயிடுச்சுன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே சார் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு ஜிஜி கேட்டுட்டு இருக்கா. இங்க ஜிஜியோட அசிஸ்டன்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்து ஆஹா கதவை தட்டாமலே உள்ள வந்துட்டோம், 2 பேரும் ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிருக்க போறாங்க அப்படின்னு அப்படியே லைட்டா நடந்து வந்து எட்டி பார்த்தா அங்க ஜிஜியோட Dress மட்டும் தான் இருக்கு, ஆளை காணா. ஜிஜி எங்க போனா அப்படின்னு பாத்துட்டு இருக்க ஜிஜி நேரா கிளம்பி நம்ம யூடியூபோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. யூடியூப் அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போதும் நம்ம உன்னை அடுத்தவங்க எல்லாம் ஐ லவ் யூன்னு சொன்னது போதும், இனிமே நான் வந்து ஃபுல்லா உன்னை கம்ப்ளீட்டா என்னோட ஆக்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறான். ஜிஜி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஜிஜி மறுபடியும் கிளம்பி வெளியே வரா யூடியூபோட. இந்த 3 பசங்களும் இன்னும் அடங்குற மாதிரி தெரியல. 2-3 நாளா ஃபாலோ பண்ணிட்டு எல்லா போட்டோஸும் எடுத்துட்டு இருக்காங்க. ஜிஜி மறுபடியும் அவ ஷூட்டிங்காக கிளம்பி போக ஆரம்பிக்க நம்ம யூடியூப கட்டி பிடிச்சிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறா. உடனே யூடியூப் பாய் சொல்லிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு செம்ம கண்டென்ட், எத்தனை லட்சம் கிடைக்க போதோ தெரியல அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு தூக்கம் கூட சரியா வராதுரா, அவ்வளவு கண்டென்ட். பரவாயில்ல இந்த யூடியூப் அடுத்து எங்க போறான்னு பார்த்தா அங்கேயும் போய் போட்டோ எடுத்துடலாம். பாருண்டா நம்ம சாப்பிடுற மாதிரி சாதாரண இடத்துல தான் சாப்பிடுறான், சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்கான் அப்படின்னு இந்த பசங்க யூடியூப ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. என்னடா அது இந்த பையன் ஏரோஸ்பேஸ் கம்பெனி மாதிரி இருக்கு, உள்ள போறான் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்காங்க. யூடியூப் உள்ள போய் கொஞ்ச நேரம் வேலை பாக்குறான். அங்க இருக்க ஆபீஸ் ரூம்ல இருந்து HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வருது, கொஞ்சம் வாங்க அப்படின்னு. யூடியூப் உள்ள போறான். சில ஆபீசர்ஸ் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யூடியூபோட ப்ரொஃபசர்லாம் வந்துட்டு இருக்காங்க. யூடியூப்க்கு ஒன்னும் புரியல. என்னாச்சுன்னு கேட்க இந்த ஹீரோயின் ஒரு பொண்ணு இருப்பாளேப்பா ஜிஜின்னு, அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்க யூடியூப் ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். ஏங்க என்னாச்சுன்னு கேட்க நம்ம ஏரோஸ்பேஸ்ல இருக்கோம், இது ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அதனால நம்ம ஆளுங்க எல்லாம் பாத்துட்டே இருப்பாங்க, நம்ம கம்பெனி கிட்ட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த 3 பசங்க வந்திருக்காங்க, வந்து உன்னையே வாட்ச் பண்ணி போட்டோ எடுத்திருக்காங்க. யாரு அது போட்டோ எடுக்கிறதுன்னு அவங்க கேமராவெல்லாம் வாங்கி செக் பண்ணும்போது உன்னை 2-3 நாளாவே தொடர்ந்து வாட்ச் பண்ணி போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்களை நல்லா மிரட்டி விட்டு அமிச்சாச்சு, ஏரோஸ்பேஸையே போட்டோ எடுக்கிறீங்களா கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குவான்ட்டு, ஆனா இதுக்கும் மேல கேர்ஃபுல்லா இருந்துக்கோப்பான்னு சொல்ல யூடியூப் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவனோட ப்ரொஃபசர் பாக்குறாரு, எதுக்கும் இது இப்போதைக்கு அமைதியாவே இருக்கட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல ஓகே அப்படின்னு யூடியூப் கிளம்பிடுறான். ஜிஜிட்ட போய் யூடியூப் போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்த. யூடியூப் சிரிக்க ஆரம்பிக்கிறா. மேனேஜருக்கு அடுத்து போன் பண்றா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்களை 3 பேர் வந்து ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல, அடி பாவி பதட்டமே இல்லாம கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்க, இப்ப என்ன பண்றது, என்கிட்ட ஏற்கனவே ABCD 4 பிளான் இருக்குன்னு மேனேஜர் சொல்ல ஆரம்பிக்க, போட்டோ எதுவும் ரிலீஸ் ஆகாது, ஏன்னா அவங்க 3 பேரையும் ஸ்பைன்னு நினைச்சுக்கிட்டாங்களாம், போட்டு மிரட்டி விட்டாங்களாம் அப்படின்னு ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. மேனேஜர் வீட்ல வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் போன் பண்ணிட்டு, என்னங்க அது, நீங்க தான் மேனேஜர் தானே, நீங்களே சொல்லுங்க, எங்களை வந்து கொஞ்சமாவது கேமராவையாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்ப எங்க மேடம் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த 3 பேரும் நல்லா மாட்டிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஒரு 2 வருஷம் ஓடி போயிடுது. இந்த 2 வருஷத்துல எத்தனையோ தடவை ஜிஜியையும் யூடியூபையும் யாரோ போட்டோ எடுத்தா கூட அது பெரிய லெவல்ல பெருசா வரல. ஏன்னா ஜிஜியும் எதுவும் சொல்லல, இந்த விஷயத்தை பத்தி கன்ஃபார்மும் பண்ண முடியாதுல்ல, யூடியூபோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கறதால. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஜிஜி ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு ஷூட்டிங் வந்திருக்கா. சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த போன்ல, இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு, என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு புலம்புறா. அப்ப பக்கத்துல இன்னொரு பொண்ணு, இந்த போன்ல பேசு, சிக்னல் இதுல கொஞ்சமா கிடைக்குது அப்படின்னு மேனேஜருக்கு போன் பண்ணி கொடுக்குறா. மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க, என்னடி சிக்னலே இல்லையா, உனக்கு எதையுமே வந்து கான்டாக்டே பண்ண முடியல, சரி ஓகே உன்னை பத்தி நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்காங்க, நீ வந்து போன வாரம் யூடியூபோட சினிமா போனல, அந்த போட்டோலாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல எடுத்துட்டு போறாங்க. பரவாயில்ல, யூடியூபோட ஜாப்க்கு இப்போதைக்கு வெளியே தெரியாம இருந்தாதான் நல்லது, அதனால தான் நான் வெளியே சொல்லாமலே இருக்கேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் பேசி
பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஜிஜி நேரா கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. அப்போ இங்க ஒரு பொண்ணு அடுத்து ஷூட்டிங்காக புதுசா வந்துட்டு இருக்கா. இந்த சீரிஸோட செகண்ட் ஹீரோயினா. அவளுக்கும் ஜிஜிக்கும் பெருசா ஆகவே ஆகாதான். ஹாய்டி எப்படி இருக்க? இவ்வளவு ட்ரை ஸ்கின்ல இருந்து கூட உன்னோட ஃபேஸ் வந்து பளபளனே இருக்கு. லைட்டா ஒரே ஒரு பிம்பிள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, எனக்காடி பிம்பிள் இருக்குன்னு குத்தி காட்டுற அப்படின்னு ஜிஜி பார்த்துட்டு, பரவாயில்ல நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திருப்ப போல, நல்ல மொழு மொழுன்னு இருக்கு அப்படின்னு ஜிஜி சொல்றா. என்ன பாரு நான் 2 கிலோ ஏறிக்கேன், அந்த குத்தி காட்டுறா பாருன்னு 2 பேரும் மனசுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு சீரீஸோட ஷூட்டிங்கும் இருக்கு. அதுல அந்த பொண்ணை வந்து நம்ம ஜிஜியை அடிக்கிற மாதிரி, பரவாயில்லமா கலக்கிட்ட அப்படின்னு நம்ம டைரக்டர் ஜிஜியை பாராட்ட ஆரம்பிக்க, அடுத்து ஜிஜிக்கு அடிபடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு போல. இந்த செகண்ட் ஹீரோயின் இருக்காளே வந்து உட்காந்துட்டு என்ன வேணும்னே அடிச்சு விட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நிறைய வண்டி வர ஆரம்பிக்குது. செகண்ட் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான் போல, அவனும் வந்து பக்கத்துலயே உட்காந்துட்டு கேண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். என் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு நம்ம கொஞ்சமா சீன் போட ஆரம்பிக்கிறா. கரெக்டா இங்க பார்த்து நம்ம ஜிஜி கிட்ட அவ அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, யூடியூபை இங்க கூப்பிடுங்க, அந்த பொண்ணு எவ்வளவு சீன் போடுறா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, யூடியூப் பிஸியா இருக்கான், அவன் எப்ப வரானோ அப்ப வரட்டும் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. வெளியே தெரியுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியுற மாதிரி நான் என்னோட ரொமான்ஸை காட்டிக்கணும், அதுவும் இல்லாம நான் அடுத்தவங்க வாயை அடைக்கிறதுக்காகலாம் யூடியூபை யூஸ் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பொண்ணும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் ஷாட் ஆரம்பிக்குது. அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால யூடியூப்க்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ஒரு பொண்ணு ஜிஜிட்ட ஓவரா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு யூடியூப்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு, வரும்போது வெறும் கையோட வராதீங்க, ஏதாவது கிஃப்ட் கொண்டு வாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா. கரெக்டா பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம யூடியூப் அந்த பாலைவனத்துல வந்து இறங்குறான் ஹீரோ மாதிரி. அசிஸ்டன்ட் பொண்ணு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. வாங்க உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஜிஜிக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு ஷாட் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஜிஜி திரும்பி பாக்குறா. யூடியூப் அங்க நின்னுட்டு இருக்கான். தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஷாட்டுக்கு போறா. கீழே விழுற மாதிரி ஒரு ஷாட்டு போல. இதை பார்த்துட்டு நம்ம யூடியூப்க்கு மனசே உடையிற மாதிரி இருக்கு. ஜிஜி கீழே விழுந்துட்டாலே அப்படின்னு ஷாட் முடியுது. நேரா நம்ம யூடியூப் கிட்ட ஜிஜி வேகமா வந்துட்டு இருக்க. யூடியூப் வேகமா அவளை ஹக் பண்ணிக்கிறான். அங்க இருக்கிற மத்த அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் ஹீரோயின் பாக்குறா. நான் என்ன இவ்வளவு மாதிரி அடுத்தவங்க முன்னாடி கட்டி பிடிச்சி சீனா போட்டேன், நான் எவ்வளவு டீசென்டா இருந்தேன், இந்த பையன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா இருக்கான்னா அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய கொழுப்பா அப்படின்னு இந்த செகண்ட் ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் பொண்ணு கொடைய வச்சு நடக்கிறதெல்லாம் மறைச்சிட, உனக்கு கீழே விழுந்தது வலிக்குதா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு யூடியூப் கேட்டுட்டு இருக்கான். சுத்தி நிக்கிற அத்தனை பேரும் நம்ம யூடியூபையும் ஜிஜியையும் தான் பாத்துட்டு இருக்காங்க. நேரா அவங்க 2 பேரும் வா கிளம்பி போலாம் அப்படின்னு ஜிஜி கூப்பிட அங்க இருந்து கிளம்பி கேரவானுக்கு போயிட்டு இருக்காங்க. டென்ட் மாதிரி போட்டுதான் அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஜி உள்ள கூட்டு வந்துடுறா. ரொம்ப கஷ்டமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம யூடியூப்ட ஜிஜி சொல்றா. நம்ம சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து கிளம்ப யூடியூப் பாக்குறான். இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், அதை முடிச்சிட்டுன்னு சொல்ல, இல்லப்பா ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு மேக்கப் கலைய கூடாது அப்படின்னு ஜிஜி வெக்கப்பட்டு இருக்கா. சச்சா தனியா பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு யூடியூப் நேரா வெளியே போறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு ஜிஜி உட்காந்து பாத்துட்டு இருக்கா. வெளியே போயிட்டு அவன் ஏதோ ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் வெளியே தரையில. டைரக்டர் வராரு. இவர் யாருமா என்னமா பண்றாருன்னு கேட்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எனக்கே தெரியாதுன்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. யூடியூப் பாக்குறான். இப்ப எல்லாரும் போனை செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அத்தனை பேருக்கும் பெண்டிங்ல இந்த மெசேஜ் எல்லாம் சடசடன் வந்துட்டு இருக்கு. ஹை சிக்னல் கிடைக்குது, இந்த இடத்துல சிக்னல் கிடைக்குது, பெரிய ப்ராப்ளம கிளியர் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ஜிஜியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு யூடியூப் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஜிஜிக்கு இப்போதைக்கு ஷாட் இல்ல, நாங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம், நீங்க 2 பேரும் தனியா போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஜிஜி அவர் சொல்லிட்டு டைரக்டர் கிளம்பிடுறாரு. ஜிஜி பாக்குறா. மறுபடியும் டென்ட்டுக்குள்ள யூடியூப கூட்டு வந்துட்டு, நீ மறுபடியும் கலக்கிட்ட அப்படின்னு அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. யூடியூப் பாக்குறான். உன்னை நான் பயங்கரமா மிஸ் பண்ணேன், நான் உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்ல, அது உனக்கு ஹாப்பியா தானே இருந்தது, அது எனக்கான கிஃப்ட் தான், உன்கிட்ட பேசாம நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம யூடியூப் சொல்ல ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.